வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கோல்டன் ஹேக். நம்ம இந்த வீடியோவில் கேஸ் ஸ்டவ் அடைச்சிட்டு சரியாக ஏறலைன்னா எப்படி எளிதாக அதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி என் ஒய்ஃபை கூப்பிட்டு இந்த கேஸ் பாருங்கள் இப்படி எரியுது, இந்தமாரி எரிஞ்சால் உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆலு பராத்தா பூந்தி ரைத்தா வேறு பிளான் பண்ணியிருந்தாங்களா, என்னடா பண்ணுறது எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், பட் என்னதான் இருந்தாலும் நம்ம மனைவி கையில் சாப்பிட்றது தானே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க எப்போ வந்து க்ளீன் பண்ணி எப்போ நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது, அதனால் நம்மளே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நானே க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியான ஹேக்கு. வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பர்னர் சூடாக இருந்துச்சு, அதனால் கிடுக்கி வச்சு கழட்டிட்டேன். கேஸ் அடுப்பு அடைச்சிக்கிட்டு ஒழுங்காக எரியலைன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்கும். அதில் சின்ன ஒரு ஜெட் நாசிலில் வந்து அடைப்பு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டால் போதும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஒயர் எடுத்து அதை வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சின்ன ஒயராக மெலிசு ஒயராக எடுத்துக்கணும், அதுக்குள்ளே ஜெட்டுக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் எனக்கு லைட் வெளிச்சலாதனால சிம்னியோட லைட் யூஸ் பண்ணி நான் வந்து அதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். மெலிசு ஒயராக எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ஒயர் ஏதாவது மெலிசாக இருந்து அதில் உள்ளே இருக்கிற ஒயரை மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மெட்டல் பிளேட் ரொம்ப அழுக்காக இருக்குது, டர்த்தியாக இருக்குது, அதை பற்றி கண்டுக்காதீங்க. ஏன்னா அதை வந்து நான் அடுத்த வீடியோ டிஷ்வாஷருக்கு டெமோக்கு அதை நான் அழுக்கு பண்ணி வச்சுருக்கேன். மெலிசு ஒயரை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன்னா இருந்தாலும் ஒரு சந்தேகம், அந்த அழுக்கு வந்து திருப்பி வந்து அடைச்சிக்கிச்சுன்னா நான் பண்ணுறதுன்னு. ஸோ அதனால் ஒரு சைக்கிள் பம்ப் எடுத்து இந்தமாரி நாசிலில் வச்சு ஒரு 2 தடவை பம்ப் பண்ணேன். ஸோ தட் அந்த ஏர் ப்ளோ ஆகி உள்ளே இருக்கிற டஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேறு எங்கேயோ ப்ளோ ஆகி போயிடும். ஸோ அந்தமாரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 2-3 தடவை பம்ப் பண்ணி அதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ பர்னர் எல்லாத்தையும் நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுவோம் எப்படி எரியுதுன்னு. இதை பர்னர் ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா சரியாக எரியாது. ஸோ ப்ராப்பர் செட்டப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து எப்படி எரியுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் லைட்டர்ஸ் ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் நான் நெருப்பு குச்சி வச்சு ஏற்றிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக பியூட்டிஃபுல்லாக எரியுது, நல்லா சிரிச்சுக்கிட்டே கேஸ் இப்போ நல்லா சந்தோஷமாக எரியுது. ஸோ இப்போ ஆலு பராத்தா பூந்தி ரைத்தா எனக்கு கிடச்சிடும். இந்தமாரி சின்ன ஹேக் வீடியோஸ், டூ இட் யுவர் செல்ஃப் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நான் போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.